எஸ் ஜானகி அவர்களுடைய இறுதி தருணங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடலானது அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. 4 மணி அளவில் அடக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பலதரப்பட்ட மக்களும் அங்கே அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்மிடையே இயக்குனர் பேரரசு அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு பேரரசு, இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. ஒரு சினிமா காதலர்கள் யாருக்கும், சினிமா இசை காதலர்கள் யாருக்கும் ஜானகி அம்மாவை பிடிக்காமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு பாடலுக்கும் எல்லாருமே ரசிகர்களாக தான் இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு ஜானகி அம்மான்னு சொன்னோடனே டக்குன்னு நினைவுக்கு வர்றது என்ன? அவங்களோட பேசி பழகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? உங்கள் நினைவலைகளையும் இரங்கலையும் பகிர்ந்துக்கோங்க. ஓகே, ஜானகி அம்மா அப்படின்னால ஆமாம் 80-90 பனிக்காட்டில் வரும். எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி நிறைய படங்களில் சிங்கிள் கார்டு வாங்கியிருப்பாங்க. இன்னொன்று ஜானகி அம்மாட்ட உள்ள திறமை எப்படின்னா, அவங்க ஒரு யூத் ஹீரோனிக்கு பாடிக்கிருப்பாங்க, அதே நேரத்தில் ஒரு கிழவிக்கு பாடுவாங்க, அப்புறம் குழந்தைக்கும் பாடுவாங்க. அந்த வாய்ஸ் அப்படி செட்டாக இருக்கும். மௌன கீதங்களில் டேடி டேடி ஓ மை டேடி அந்த பாட்டு அப்போ பார்த்தா அவங்க வந்து ஒரு குழந்தை பாரம்பரியம் இருக்கும். நம்ம நிறைய படங்கள் அவங்க வந்து குரலை கிழவியாகவும் ஒரு இளமை படத்துல ஒரு பொண்ணாகவும் ஒரு சின்ன பையனுக்கும் இப்படி குரலை மாற்றி பாடுறதுங்கிறது அது என்னால முடியாது. அது சிலருக்கு கொஞ்சம் ஒரே தான், அந்த சோகப்படுத்தவும் போடுவாங்க, சந்தோஷப்பட்ட சந்தோஷம் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். தவிர இந்த ஏஜுக்கு ஏற்ற மாத்துறதுங்கிறது அது ஜானகி அம்மாட்ட உள்ள மிகப்பெரிய திறமை. நான் அப்பா பார்த்து வேண்டது அதுதான். இன்னொன்று ரொம்ப நான் சில பார்த்துருப்பேன், ரொம்ப எளிமை அவங்க. ரொம்ப எளிமை வந்து அதிகமாக அது இருந்து கூட பேச மாட்டாங்க. ஆமாம், அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு. வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ரெக்கார்டிங் உள்ள போவாங்க. எளிமையோட ஒரு மறுபூர்வம். நம்ம பெரிய பாடகி இன்னைக்கு நம்பர் 1 இருக்குங்கிற கர்வத்தை எங்கேயுமே அவங்கள பார்க்க முடியாது. இன்னொன்று, இப்போ இளையராஜா அவர்கள், எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இந்த பெரிய விஷயமாக பாடுறது வேற. ஆனால் ஜானகி அம்மா அப்படிங்கிறது புது விஷயத்தை வராங்கல்ல, அவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு சப்போர்ட்டா. அங்கெல்லாம் ஒரு பெரிய பாடைங்கிற இதுவே ஒரு காட்டாகும் போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு தைரியம் வரும். நம்ம புது புது விஷயம் படத்துலாம் ஜானகி அம்மானா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்தவங்க ஜானகி அம்மா. இன்னைக்கு அவங்களோட மறைவு ரொம்ப பெரிய இழப்பு. எப்படி ஒரு பாலசுப்ரமணியம் சார், டிஎம்எஸ் அந்த மாதிரி என்னைக்கு அவங்கள மறக்க முடியாதோ அதே மாதிரி ஜானகி அம்மானால அந்த இசை குயில் என்னைக்கும் அந்த குயிலோட குரல் கேட்டே இருக்கும். அவங்க காலமாக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய அந்த இனிமையான பொருள் காலங்காலமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அம்மாவோட ஆத்ம சாந்தியடைய எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி திரு பேரரசு, இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்தமைக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம். எஸ் ஜானகி அவர்கள் ஆண் குரலில் பாட, பி சுஷிலா அவர்கள் வந்து சிரிப்பை கட்டுப்படுத்திக்க முடியாமல் பாடின அந்த காட்சிகளில் எஸ்பிபி அவர்களும் விழுந்து விழுந்து கீழே சிரிச்சுக்கிட்டு இருந்தார். ஆண் குரலில் பாடக்கூடிய ஜானகி அம்மாவை மிரட்டுற மாதிரி செய்கையெல்லாம் காட்டி அந்த தருணத்தை கொண்டாடக்கூடிய ஒரு தருணமாக மாற்றியிருந்தாங்க. எஸ்பிபி அவர்களும் சுப்பிரமணியம்னு தன்னோட தம்பியாக பாவிச்சு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார நுழையிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் அமைந்தது எஸ் ஜானகி அவர்கள் தான். இன்றைக்கி அவங்க மறைஞ்சு தன்னுடைய மகன் 6 மாதத்துக்கு முன்னாடி முரளி கிருஷ்ணாவோட மீண்டும் போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய தம்பி சுப்பிரமணியமும் அங்கே அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மீண்டும் ஒரு இணைப்பு இந்த சொர்க்கத்தில் அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். வயது மூப்பு காரணமாக அவங்க மறைஞ்சாலும் நம்ம இடையே ஏற்பட்டிருக்கூடிய இந்த சோகத்தில் ஒரு சின்ன ஆறுதலாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.